ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 42, 43 மற்றும் 44. பாபா மகா சமாதி அடைதல். முன்பாகவே உணர்த்திய குறிப்பு: ராமச்சந்திர தாத்தா பட்டேல், தாத்யா கோதே பட்டேல் இவர்கள் மரணம் தவிர்த்தல், லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு தர்மம் செய்தல் கடைசி நேரம். இந்த அத்தியாயம் பாபா மகா சமாதி அடைதலை விளக்குகிறது. முன்னுரை: இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கின்றன, முக்திக்கு வழிவகுக்கின்றன, நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன. சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருப்போமானால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன. மரணம் தனது கொடுமையை தளர்த்தி விடுகிறது. இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன. எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர் மனத்தை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயினி கதைகளை கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஹேமந்த் பன் டாக்டர் பண்டிட்டின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் 3 பட்டைகள் இட்டதை பற்றியும் கூறுகிறார். ஆனால் இது அத்தியாயம் 11 முன்பே கூறப்பட்டு விட்டதால் இவ்விடம் நீக்கப்பட்டுவிட்டது. முன்பாகவே உணர்த்திய குறிப்பு: வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றிய கதைகளை கேட்டார்கள். அவர்கள் தற்பொழுது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும். பாபாவுக்கு 1918 செப்டம்பர் 28 லேசான ஜுரம் கண்டது. ஜுரம் 2-3 நாட்கள் இருந்தது. பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார். அதனால் நாளுக்கு நாள் பலவீனமானார். 17ஆவது நாளன்று, அதாவது 1918 அக்டோபர் 15 மாலை சுமார் 2:30 மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார். விவரங்களுக்கு தாதா சாஹிப் கபட்டேவுக்கு பேராசிரியர் நார்கேயின் 1918 நவம்பர் 5 எழுதப்பட்ட கடிதம் சாயி லீலா சஞ்சிகையில் பார்க்கவும். இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1916 பாபா தாம் இயற்கை எழுதுவதை பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார். ஆனால் அதை அவர்கள் அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை. அது பின்வருமாறு: விஜயதசமி என்று மாலையில் மக்கள் ஷிமோலங்கனிலிருந்து, அதாவது ஷிமோலங்கன் என்பது கிராம எல்லையை தாண்டுதல், திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையான கோபாவேசம் அடைந்து தமது தலையணி, கப்பனி, லங்கோடு முதலியவைகளை எல்லாம் கழற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எரிந்தார். இந்த சமர்ப்பணத்தை உண்டு துணியில் உள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்கத் தொடங்கியது. பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்றார். நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி, ஓ பேர்வழிகளே, இப்பொழுது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு ஹிந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உரக்க கூவினார். எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர். ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியமில்லை. கொஞ்ச நேரத்திற்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகாஜி ஷிண்டே தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார். பாபா, என்ன இதெல்லாம்? இன்றைக்கு ஷிமோலிங்கன் தசரா விடுமுறை என்றார். பாபா தமது சர்க்காவை தரையில் அடித்து, இது என்னுடைய ஷிமோலிங்கன் என்றார். இரவு 11 மணி வரை சாந்தமடையவில்லை. அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவருக்கும் ஐயமடைந்தனர். 1 மணி நேரத்திற்கு பின் பாபா தமது சாதாரண நிலைக்கு திரும்பினார். வழக்கம்போல் உடை அணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ள இல்லை. மற்றொரு குறிப்பிலும் பாபா இதனை உணர்த்தினார். அது பின்வருமாறு: ராமச்சந்திர தாத்யா பாட்டீல்களின் மரணத்தை தவிர்த்தல். இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திர பாட்டீலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது. அவர் பெரிதும் துன்பமடைந்தார். அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டு குணமேதும் காணாமல் தமது வாழ்வில் வெறுப்படைந்து கடைசி வினாடிக்காக காத்து கொண்டிருந்தார். பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையணைக்கருகில் நின்றார். பாடீல் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு, வாழ்க்கையின் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் இழந்துவிட்டேன். நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றார். கருணையுள்ள பாபா, கவலைப்படாதே, உனது மரண ஓலை வாபஸ் பெற்று கொள்ளப்பட்டு விட்டது. நீ விரைவில் குணமாவாய். ஆனால் தாத்யா பாட்டீலை குறித்து நான் கவலைப்படுகிறேன். அவன் சக வருடம் 1918 விஜயதசமி என்று மரணமடைவான். யாருக்கும் இதை வெளியிட்டு விடாதே, அவனுக்கும் இதை சொல்லாதே, ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதி அடைவான் என்றார். ராமச்சந்திர தாத்தா சுகமடைந்தார். ஆனால் தாத்யாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்கமுற்றார். ஏனெனில் பாபாவின் மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும் 2 ஆண்டுகளில் தாத்யா மரணமடைவார் என்பதை குறித்துமே. பாலாசிந்தி, அதாவது தையல்காரர் என்பவரை தவிர வேறொருவரிடமும் இக்குறிப்பை கூறாமல் ரகசியமாக வைத்திருந்தார்.
ராமச்சந்திர தாத்தா, பாலா ஷிம்பி என்ற 2 பேர் மட்டுமே தாத்தியாவின் உயிரை பற்றி என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருந்தனர். ராமச்சந்திர தாத்தா படுகையை விட்டு நீங்கி நடமாடத் தொடங்கினார். காலம் வேகமாக சென்றது. சக வருடம் 1918 புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வரத் தொடங்கியது. பாபாவின் கூற்றுப்படியே தாத்தியா காய்ச்சலினால் படுத்த படுக்கையானார். எனவே அவரால் பாபாவின் தரிசனத்திற்கு வர முயலவில்லை. பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது. பாபாவிடம் தாத்தியாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. தாத்தியாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது. அவரால் அசைய முடியவில்லை. எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்தி கொண்டார். பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வளர்ந்தது. முன்னால் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமி நாளும் வந்து கொண்டிருந்தது. ராமச்சந்திர தாத்தாவும் பால ஷிம்பியும் தாத்தியாவை பற்றி பயங்கரமான அளவு பீதி அடைந்தனர். பாபா முன் உரைத்தபடி தாத்தியாவின் முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடல் நடுங்கி வியர்த்தது. விஜயதசமியும் மலர்ந்தது. தாத்தியாவின் நாடி மிக மெதுவாக அடித்து கொள்ள தொடங்கியது. விரைவில் அவர் மரணமடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது. தாத்தியா பிழைத்து கொண்டார். அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது. அவருக்கு பதிலாக பாபா உடலை உகுத்தார். ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது. பாபா தாத்தியாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினர். அவர் அங்கனம் செய்தாரா? அவரது வழிகள் அறிவுக்கு அப்பாற்பட்டவையாகையால் அவருக்கு மட்டுமே அது தெரியும். என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு பதில் தாத்தியாவின் பெயரை போட்டு குறிப்பு தந்தார் என்றே தோன்றுகிறது. அடுத்த நாள் காலை அக்டோபர் 16 பண்டரிபுரத்தில் தாஷ்கனுவின் கனவில் பாபா தோன்றி, மசூதி இடிந்து விழுந்து விட்டது. ஷீரடியில் எல்லா எண்ணெய்க்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்தினர். எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன். நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன். தயவு செய்து அங்கு உடனே சென்று கதம்ப மலர்களால் என்னை போர்த்து. தாஷ்கனு இவ்விஷயத்தை ஷீரடியிலிருந்து வந்த கடிதங்கள் மூலமாக அறிந்தார். எனவே அவர் ஷீரடிக்கு வந்து தமது சீடர்களுடன் வந்து பஜனையும் கீர்த்தனைகளையும் செய்ய தொடங்கினார். இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார். ஹரி நாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன்னர் வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானமும் செய்து வைத்தார். லக்ஷ்மிபாய்க்கு தானம். எல்லா இந்துக்களாலும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது. பாபா தமது எல்லை கோட்டை தாண்டுவதற்கு இந்நாளை தேர்ந்தெடுத்தது பொருத்தமே. இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார். என்றாலும் எப்போதும் அவர் உள் உணர்வுடன் இருந்தார். கடைசி தருணத்திற்கு சிறிது முன்னரே எவருடைய உதவியுமின்றி நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து காட்சியளித்தார். பாபாவுக்கு அபாயம் நீங்கிவிட்டதென்றும் அவர் தேறி வருகிறார் என்றும் மக்கள் நினைத்தனர். தாம் விரைவில் காலமாக போவதை அவர் அறிந்திருந்தார். எனவே லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். எல்லா ஜந்துக்களிலும் பாபா வியாபித்திருத்தல். இந்த லக்ஷ்மிபாய் ஷிண்டே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி. இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தாள். பகத் மகள்ஷாபதி, தாத்தியா, லக்ஷ்மிபாயி இவர்களை தவிர வேறு எவரும் இரவில் மசூதிக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு நாள் மாலை பாபா தாத்தியாவுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது லக்ஷ்மிபாயி வந்து வணங்கினாள். பாபா அவளிடம், ஓ லக்ஷ்மி, நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் என்றார். அதற்கு அவள், பாபா சிறிது நேரம் பொறுத்து கொள்ளுங்கள், நான் ரொட்டியுடன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு சென்றாள். பிறகு ரொட்டி காய்கறிகளுடன் அவள் திரும்பினாள். அவற்றை பாபா முன் வைத்தாள். அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார். அதற்கு லக்ஷ்மி, பாபா இது என்ன? உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்தேன். நீங்கள் அதில் சிறிதேனும் எடுத்துக்கொள்ளாமல் நாயிடம் தூக்கி எறிகின்றீர்களே, வீணாக எனக்கு தொல்லை கொடுத்தீர்கள் என்றாள். அதற்கு பாபா, ஒன்றும் இல்லாததற்காக ஏன் கவலைப்படுகிறாய்? நாயின் பசியை தணிப்பது என் பசியை தணிப்பது போன்றது. நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது. ஜந்துக்கள் வெவ்வேறாயிருப்பினும், சில பேசினும் சில ஊமையாயிருப்பினும் அவைகள் யாவற்றும் உடைய பசியும் ஒன்று. பசியாய் இருப்போருக்கு உணவளிப்பவன் உண்மையிலேயே எனக்கு உணவை பரிமாறுகிறான் என்று நிச்சயமாக அறிந்து கொள். இதை ஒரு ஆதார நீதியாக கருது என்று பதிலளித்தார். இது ஒரு சாதாரண விஷய நிகழ்ச்சிதான். ஆனால் ஒரு மிகப்பெரும் ஆன்மீக உண்மையை பாபா அதன் மூலம் முன்னிலைக்கு கொணர்ந்து காட்டினார். தினசரி வாழ்வில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருதலை எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத முறையில் எடுத்து காட்டினார். இத்தருணத்திலிருந்து லக்ஷ்மிபாய் அவருக்கு தினந்தோறும் பாலையும் ரொட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அளித்து வந்தாள். பாபா அதை ஏற்றுக்கொண்டு பசி தனியும் வரை உண்டார். இதில் ஒரு பகுதியை அவர் ராதாகிருஷ்ண மாய்க்கு லக்ஷ்மிபாயிடமே கொடுத்து அனுப்புவார். அவளும் பாபாவின் மீதான பிரசாதத்தை ஒப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டாள்.
இந்த ரொட்டி கதை ஒரு சம்மந்தமில்லாத விஷயமாக கருதக்கூடாது. அது எங்கனும் சாய்பாபா எல்லா ஜீவராசிகளிடமும் வியாபித்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்றும் காட்டுகிறது. அவர் சர்வ வியாபி, பிறப்பற்றவர், இறப்பற்றவர், அழிவற்றவர். பாபா லக்ஷ்மிபாயின் சேவையை நினைவு கூர்ந்தார். அவளை எங்கனும் அவர் மறக்க முடியும். உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒரு முறை 5 ரூபாயும் மீண்டும் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் கொடுத்தார். 9 என்ற எண் 21ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட நவவித பக்தியை பற்றி குறிப்பிடுகிறது. லக்ஷ்மிபாய் ஒரு வசதியான பெண்மணி. எனவே பாபா அவளுக்கு குறிப்பால் உணர்த்தி நல்ல அடியார்களுக்கு வேண்டிய 9 வித குணங்களை சொல்லியிருக்கலாம். பாகவதத்தில் 11வது காண்டத்தில் 10வது அத்தியாயத்தில் 6வது பாடலில் 1வது 2வது செய்யுளில் முறையே முதல் 5 குணங்களும் பின் 4 குணங்களும் கூறப்பட்டு உள்ளன. பாபாவும் அத்தகைய ஒழுங்கை பின்பற்றி முதலில் 5 ரூபாயும் பின்னர் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் அளித்தார். அப்போது மாத்திரமல்ல, பலமுறை லக்ஷ்மிபாயின் கைகளில் 9 ரூபாய் சென்றிருக்கிறது. ஆனால் பாபாவின் இந்த 9ஐ எப்போதும் அவள் நினைவில் கொண்டிருப்பாள். கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையானவருமான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார். தமது அடியவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக்கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் நீங்கள் சொல்லி ஆணையிட்டார். காகா சாஹிப் தீக்ஷத்தும் பாபு சாஹிப் பூட்டியும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர். ஆனால் பாபா அவர்களை வாதாவுக்கு போய் உணவுக்கு பின் வரும்படி கூறினார். பாபாவின் சன்னிதானத்தை விட்டு அவர்களால் நீங்க முடியவில்லை. எனினும் பாபாவுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியவில்லை. எனவே அவர்கள் சுமை நிறைந்த மனத்துடன் வாதாவிற்கு சென்றனர். பாபாவின் நிலை மிகவும் மோசமாகியுள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆதலால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை. உணவுக்காக அமர்ந்தாலும் அவர்கள் மனம் எங்கேயோ இருந்தது. அது பாபாவுடன் இருந்தது. அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூத உடலை நீத்துவிட்டார் என்ற செய்தி வந்தது. உடனே தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள். பாயாஜி கோத்தேயின் மடியில் இறுதியாக படுத்திருந்ததை கண்டார்கள். அவர் தரையில் விழவில்லை. தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை. ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளால் தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை நீத்தார். ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள். அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எழுதுகிறார்கள். அத்தியாயம் 43 மற்றும் 44 பாபா மகா சமாதி அடைதல் தொடர்ச்சி. ஏற்பாடுகள்: சமாதி மந்திர் கோவில், செங்கல் உடைதல், 72 மணி நேர சமாதி, ஜோகின் துறவு, பாபாவின் நமத மொழிகள். அத்தியாயம் 43 மற்றும் 44ஆம் பாபா மகா சமாதி அடையும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்பிடுவதால் அவைகள் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. முன்னேற்பாடு: ஒருவன் மரணத் தருவாயில் இருக்கும்போது அவனது போகும் வழி இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்கும் பொருட்டு உலக விஷயங்களிலிருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலைத்திருக்கச் செய்யும் எண்ணத்துடன் சில மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுவது இந்துக்களிடையே உள்ள பொதுவான வழக்கம். ஒரு அந்தன ரிஷியின் புதல்வனால் பரீட்சத்து மகாராஜன் சாபமிடப்பட்டு மரணத் தருவாயில் இருந்த நாட்களில் மாபெரும் ரிஷியான சுகர் புகழ்பெற்ற பாகவத புராணத்தை அவருக்கு விளக்கினார். இப்பழக்கம் இன்றளவும் பின்பற்றப்பட்டு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் பல புனித நூல்களும் மரணத் தருவாயில் இருப்பவர்களிடம் வாசிக்கப்படுகிறது. கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவையிருக்கவில்லை. ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டாக இந்த வழக்கத்தை அவர் பின்பற்றினார். தாம் விரைவில் காலமடையப் போவதை அறிந்த அவர் வசே என்பாரை தம்மிடம் ராம விஜயத்தை படிக்கும்படி கட்டளையிட்டார். வசே வாரம் ஒரு முறை அதை படித்தார். பின்னர் இரவும் பகலும் அதையே படிக்கும்படி பாபா கேட்டுக்கொண்டார். அவர் 3 நாட்களில் 2வது பாராயணத்தை முடித்தார். இவ்வாறாக 11 நாட்கள் சென்றன. பின்னர் மீண்டும் 3 நாட்கள் படித்து கலப்படைந்து விட்டார். எனவே பாபா அவரை போக அனுமதித்துவிட்டு தாமே அமைதியாக இருந்து கொண்டார். தமது ஆத்ம போதத்திலேயே மூழ்கினவராய் தமது கடைசி வினாடிக்காக காத்திருந்தார். 2-3 நாட்களுக்கு முன்னரே தமது காலை சஞ்சாரத்தையும் பிக்ஷாதனம் பெறச் சொல்லும் நியமத்தையும் அவர் நிறுத்திவிட்டு மசூதியிலேயே தங்கிவிட்டார். தமது இறுதி வினாடி வரை உணர்வுடன் இருந்து தமது அடியவர்களை மனமுடைய வேண்டாம் என்றும் உபதேசித்துக் கொண்டிருந்தார். தாம் சமாதி அடைய உள்ள சரியான தருணத்தை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. மசூதியில் தினந்தோறும் அவருடன் காகா சாஹிப் தீக்ஷத்தும் பூட்டியும் மதிய உணவு உண்டனர். ஆனால்
அன்று அக்டோபர் 15 ஆரத்திற்கு பின்னர் பாபா அவர்களை தங்கள் இருப்பிடங்களுக்கு சாப்பிடச் செல்லும்படி கூறினார் என்றாலும் லக்ஷ்மிபாய் ஷிண்டே, பாகோஜி ஷிண்டே, பாயாஜி, லக்ஷ்மண் பாலா ஷிம்பி, நானா சாஹிப் நிமோன்கர் போன்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர். ஷாமா கீழே படிகளில் அமர்ந்திருந்தார். லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு ரூபாய் 9 கொடுத்த பின்பு பாபா தமக்கு மசூதியில் சௌகரியமாய் இல்லை என்றும் ஊட்டியினுடைய தகடி வாதாவுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் அங்கு தாம் நலமுற்று விடப் போவதாகவும் கூறினார். இந்த கடைசி மொழிகளை உதிர்த்துவிட்டு பாயாஜி கோத்தேயின் மேனியில் சாய்ந்து கொண்டு உயிர் நீத்தார். அவரது மூச்சு நின்று விட்டதை பாகோஜி கவனித்து கீழே அமர்ந்திருந்த நானா சாஹிப் நிமோன்கரிடம் கூறினார். நானா சாஹிப் சிறிது தண்ணீர் கொணர்ந்து பாபாவின் வாயில் ஊற்றினார். அது வெளியே வந்துவிட்டது. பின்னர் அவர் பலமாக ஓ தேவா என்று கதறினார். பாபா சிறிதே தமது கண்களை திறந்து ஆ என்று மெல்லிய குரலில் கூறுவதை போன்றிருந்தது. ஆனால் பாபா தமது பூத உடலை க்ஷேமமாக நீத்துவிட்டார் என்பது சீக்கிரமாக நிதர்சனமாயிற்று. பாபா காலமான செய்தி ஷீரடி கிராமத்தில் காட்டு தீ போல் பரவியது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாவரும் மசூதிக்கு ஓடி வந்து இந்த இழப்பின் துயரை பல்வேறு விதங்களில் வெளியிட்டனர். சிலர் பலமாக கதறினர், சிலர் தெருவில் உருண்டு புரண்டனர், சிலர் மூர்ச்சித்து விழுந்தனர். எல்லோருடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாக நீர் வழிந்தது. அனைவரும் வருத்தத்தால் பீடிக்கப்பட்டிருந்தனர். சிலர் சாய்பாபாவின் மொழிகளை நினைவூட்டிக் கொள்ள ஆரம்பித்தனர். வரப்போகும் காலங்களில் தாம் ஒரு 8 வயது பையனாக தோன்றப் போவதாக சாய்பாபா தம் பக்தர்களிடம் தெரிவித்ததாக சிலர் கூறினர். இவைகள் ஞானியின் மொழிகள். எனவே இது குறித்து யாரும் ஐயுற தேவையில்லை. ஏனெனில் கிருஷ்ணாவதாரத்தில் சக்கரபாணி அதாவது மகாவிஷ்ணு இதே காரியத்தான் நிகழ்த்தினார். சிறையில் இருந்த தேவகியின் முன் கிருஷ்ணர் ஒளிபொருந்திய நிறத்தினராகவும் தமது 4 கரங்களிலும் ஆயுதங்கள் தரித்த 8 வயது பையனாகவும் தோற்றமளித்தார். அந்த அவதாரத்தின் போது கிருஷ்ணர் பூமியின் பாரத்தை குறைத்தார். இந்த அவதாரம் தமது பக்தர்களின் முன்னேற்றத்திற்கானது. எனவே ஐயத்துக்குரிய காரணம் எங்கேயுள்ளது? ஞானிகளின் வழியோ உண்மையான அறிவெல்லை கடந்தது. சாய்பாபாவுக்கு தமது பக்தர்களுடன் உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்குரியது மட்டுமன்று, அது கடந்த 72 ஜென்மங்களின் தொடர்பு. இத்தகைய அன்பு பிணைப்புகளை உருவாக்குவதற் பொருட்டே மகராஜ் அதாவது சாய்பாபா திக்விஜயம் செய்ய சென்றுள்ளார் போல தோன்றுகிறது. அவர் மீண்டும் விரைவில் திரும்பி வருவார் என்று அவர் பக்தர்கள் உறுதியான நம்பிக்கை பூண்டுள்ளனர். பின்னர் பாபாவின் பூத உடலை எங்கனம் அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது. முஸ்லிம்கள் பாபாவின் உடல் திறந்த வெளியில் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மேல் ஒரு சமாதி கட்ட வேண்டும் என்றனர். குஷால் சந்தும் அமீர் ஷக்கரும் இந்த கருத்தையே கொண்டிருந்தனர். ஆனால் ராமச்சந்திர பாட்டீல் என்னும் கிராம அதிகாரி உறுதியான தீர்மானமான குரலில் கிராம பரிஷத்தை நோக்கி, எங்களுக்கு உங்கள் கருத்து சம்மதமில்லை. வாதாவை தவிர வேறு எவ்விடத்திலும் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்று கூறினர். மக்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு 36 மணி நேரம் வரை இதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். புதன்கிழமை காலை பாபா லக்ஷ்மண் மாமா ஜோஷியின் கனவில் தோன்றி அவரை தம் அருகில் அழைத்து, சீக்கிரம் எழுந்திரு, பாபு சாஹிப் நான் இறந்து விட்டதாக நினைக்கிறார். எனவே அவர் வரமாட்டார். நீ வழிபாட்டை நடத்தி காக்கட ஆர்த்தி செய் என்றார். லக்ஷ்மண் மாமா கிராம ஜோசியரும் ஷாமாவின் தாய் மாமனும் ஆவார். அவர் ஒரு வைதீக பிராமணர். பாபாவை காலையில் வணங்கிய பின்னர் கிராம தெய்வங்களை வணங்கினார். பாபாவிடம் அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு. இக்கனவுக்கு பின்னர் பூஜா திரவியங்கள் அனைத்துடனும் வந்து மௌல்விகளின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது உரிய சம்பிரதாயங்களுடன் பூஜையும் காலை ஆரத்தியும் காண்பித்து சென்று விட்டார். பின்னர் மத்தியானம் பாபு சாஹிப் ஜோக் மற்ற எல்லாருடனும் வந்து வழக்கம்போல் மத்தியான ஆரத்தியை செய்தார். பாபாவின் இறுதி மொழிகளுக்கு கிராம மக்கள் உயரிய மதிப்பு கொடுத்து அவர் தம் திருமேனியை வாதாவில் வைக்க முடிவு செய்து அதன் நடுப்பகுதியை தோண்டத் துவங்கினார்கள். அடுத்த நாள் மாலை ரகதாவிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் மற்ற இடங்களிலிருந்து மக்களும் வந்து எல்லோரும் கலந்து பேசி அம்முடிவை ஏற்றுக்கொண்டனர். அடுத்த நாள் காலை பம்பாயிலிருந்து அமீர்பாயும் கோபர்கானிலிருந்து மம்லத்தாரும் வந்தனர். மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதாக தோன்றியது. சிலர் அவர் உடம்பை திறந்த வெளியில் அடக்கம் செய்வதற்கு வற்புறுத்தினர். எனவே மம்லத்தார் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி வாதாவை உபயோகப்படுத்தும் தீர்மானம் மற்றதைப் போல் 2 பங்கு ஓட்டுகள் பெற்றதை கண்டார். ஆயினும் அவர் கலெக்டரிடம் இது பற்றி குறிப்பிட விரும்பியதையொட்டி காகா சாஹிப் தீக்ஷத் அகமத் நகருக்கு புறப்பட ஆயத்தமானார். இத்தருணத்தில் பாபாவின் அகத்தூண்டுதலால் மறுசாரரிடமும் ஒரு கருத்து பரிமாற்றம் ஏற்பட்டு அனைவரும் எதிர்ப்பின்றி ஒரே முடிவை ஆதரித்தனர். புதன்கிழமை மாலை பாபாவின் திருமேனி
ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பாதாவுக்கு கொண்டு வரப்பட்டு உரிய சம்பிரதாயங்களுடன் முரளிதரனின் மூலஸ்தானமாக ஒதுக்கப்பட்ட மத்திய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. உண்மையில் பாபா முரளிதரரானார். எங்கே அவ்வளவு அதிகமான பக்தர்கள் அமைதியும் சாந்தியும் தேடிச் சென்று கொண்டிருக்கின்றார்களோ அத்தகைய கோவிலாகவும் புனித ஆலயமாகவும் பாதா திகழத் தொடங்கியது. பாபாவின் இறுதிச் சடங்குகள் யாவும் பாலா சாஹிப் பாடேயாலும் பாபாவின் ஒரு பெரும் அடியவரான உபாசினியாலும் நிறைவேற்றப்பட்டது. பேராசிரியர் நார்கே கவனித்த விதமாக இந்த இடத்தில் இது குறிப்பிடப்படுகிறது. 36 மணி நேரம் பாபாவின் உடல் திறந்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் சடலம் விரைத்து போகாமலும் அங்கங்கள் வளைந்து கொடுக்கும் விதத்திலும் மிருதுவாக இருந்ததால் அவர் அணிந்து கொண்டிருந்த கப்பினி துண்டுகளாக கிழிக்கப்படாமல் கழற்றி எடுக்கப்பட்டது. செங்கல் உடைதல். பாபாவின் இறுதி விடை பெறவிருந்த சில தினங்களுக்கு முன்பாக இது குறித்து முன்கூட்டியே ஒரு சகுனம் ஏற்பட்டது. மசூதியில் பாபா கை வைத்து அமரும் ஒரு பழைய செங்கல் இருந்தது. இரவில் அதன் மீது சாய்ந்து கொண்டு இருக்கையில் அமர்வார். இது பல ஆண்டுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பாபா இல்லாத போது தரையை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பையன் தனது கையில் அதை எடுத்தான். துரதிருஷ்டவசமாக கை தவறி கீழே விழுந்து அது இரண்டாகியது. பாபா இதை தெரிந்து கொண்டதும் அவர் அதன் இழப்பை குறித்து வெகுவாக கவலையடைந்து, உடைந்தது செங்கல் அல்ல, எனது விதியே துண்டுகளாக உடைந்து விட்டது. அது எனது ஆயுட்கால நண்பன். அதன் ஸ்பரிசத்துடன் நான் எப்போதும் ஆத்ம தியானம் செய்தேன். அது என் உயிரை போன்றது, அவ்வளவு பிரியமானது. இன்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என புலம்பி அழுதார். செங்கலை போன்ற ஒரு ஜட பொருளுக்கு பாபா ஏன் இவ்வளவு வருந்த வேண்டும் என்று சிலர் கேட்டிருக்கலாம். இதற்கு ஹேமந்த் பந்த் ஞானிகள் இவ்வுலகில் ஆதரவற்றோரை காப்பது என்ற முக்கிய நோக்கத்துக்காகவே அவதரிக்கின்றார்கள். அவதரித்த உருவில் மக்களுடன் கலந்து அவர்களைப் போலவே இயங்கும்போது அம்மக்களைப் போலவே வெளிப்படையாக சிரித்தல், விளையாடுதல், அழுதல் ஆகியவற்றை செய்தாலும் தமக்குள்ளே அவர்கள் தமது கடமைகளையும் பிறவி எடுத்த நோக்கத்தையும் பற்றி முழுவதும் விழிப்பாய் இருக்கிறார்கள் என பதில் அளித்திருக்கிறார். 72 மணி நேர சமாதி. இதற்கு 32 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1886 பாபா எல்லைக்கோட்டை தாண்ட முயற்சித்தார். ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா கடுமையான ஆஸ்மாவால் பீடிக்கப்பட்டார். அதை தொலைப்பதற்கு பாபா தனது பிராணனை மிக உயர எடுத்துச் சென்று சமாதி நிலையை அடைய தீர்மானித்தார். பகத் மகள்சாபதியிடம், எனது உடலை 3 நாட்கள் பாதுகாப்பாயாக, நான் திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும், நான் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வெளியில் எனது உடலை புதைத்துவிட்டு அதன் மேல் 2 கொடிகளை அடையாளமாக நட்டுவிடு என்று கூறினார் பாபா. இதை கூறிவிட்டு இரவு சுமார் 10 மணிக்கு பாபா கீழே சாய்ந்தார். அவரது மூச்சும் நாடியும் நின்று போயின. உடம்பை விட்டுவிட்டு உயிர் அகன்று விட்டதை போல் தோன்றியது. கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு வந்து விசாரணை ஒன்று நடத்தி பாபாவால் சுட்டி காண்பிக்கப்பட்ட இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வந்தனர். ஆனால் மகள்சாபதி இதை தடை செய்தார். தமது மடியிலேயே பாபாவின் உடம்பை வைத்துக்கொண்டு 3 நாட்கள் விடாமல் காத்திருந்தார். 3 நாட்கள் கழிந்ததும் காலை 3 மணிக்கு பாபாவிடம் உயிரின் அறிகுறிகள் தெரிந்தன. அவரது சுவாசம் ஆரம்பித்து அடி வயிறு அசைய தொடங்கியது. கண்கள் திறந்தன. தமது அங்கங்களை நீட்டிக்கொண்டு மீண்டும் உணர்வுக்கு வந்தார் பாபா. இதிலிருந்தும் மற்ற காரணங்களாலும் வாசகர்கள், சாயிபாபா இத்தனை ஆண்டுகளாக உறைந்த 3.5 முழ அளவான உடலை கொண்டவர்தானா, அதை விட்டுவிட்ட பிறகு அவர் நீங்கிவிட்டாரா அல்லது அகத்தே உறையும் ஆத்மா வடிவாக விளங்கினாரா என்று தீர்மானித்துக் கொள்ளலாம். பஞ்ச பூதங்களாலான இந்த உடம்பு அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள். அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மை. இந்த புனித மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனதிற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் ஆட்டுவிப்போராகவும் உள்ள சாயி என்ற பரம்பொருள். இந்த பரம்பொருளாகிய சாயியை அண்ட பேரண்டங்களிலும் இடைவெளி இல்லாமல் வியாபித்திருக்கிறார். குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக இந்த உடம்பை எடுத்துக்கொண்டார். தமது குறிக்கோள் நிறைவேறியதும் தமது அழியும் உடம்பை துறந்துவிட்டு தமது வரையறையற்ற பண்பு கூற்றை அடைந்தார். கடவுள், தத்தர், கனகாபுரைச் சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போலவே சாயி எப்போதும் வாழ்கிறார். அவரது மரணம் ஒரு புறத்தோற்றமே தவிர உயிருள்ளவற்றிலும் ஜட பொருட்களிலும் நிலை பெற்று ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகிறார். இது இயல்பானதே. இப்போதும் கூட தங்களை தாங்களே முழுமையும் சரணாகதி அடைவோரும் அவரையே முழு மனதாக பக்தியுடன் வணங்குவோருமாகிய பலரும் அனுபவபூர்வமாக இதை உணரலாம். பாபாவின் சூல உருவத்தை நாம் தற்போது காண இயலாவிடினும் இப்போதும் கூட ஷீரடிக்கு செல்வோமானால் மசூதியில் அவரது அழகான தத்ரூபமான சித்திரம் காட்சியளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும்
சித்திரக்காரருமான ஷாம்ராவ் ஜககரால் இந்த ஓவியம் வரையப்பட்டது. கற்பனை வளம் பக்தியுள்ள பார்வையாளருக்கு இப்படம் இன்றும் பாபாவின் தரிசனம் தரும் திருப்தியை அளிக்கிறது. பாபா இப்போது உடல் உருவில் இல்லையாயினும் அவர் எங்கும் அங்கும் இருந்து அவர் பூத உடலுடன் இருந்த சமயம் எவ்வாறு பக்தர்களை நடமுடன் ஆதரித்தாரோ அவ்வாறே இப்போதும் அருள் செய்கிறார். பாபாவை போன்ற ஞானிகள் மனிதர்களைப் போன்று தோன்றினாலும் இறப்பதே இல்லை. உண்மையில் அவர்கள் கடவுளே ஆவர். பாபு சாஹிப் ஜோகின் துறவு. ஜோகின் சந்நியாசத்தை பற்றிய செய்தியுடன் ஹேமந்த் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். புனேவைச் சேர்ந்த புகழ்பெற்ற வர்க்காரி விஷ்ணு பூவா ஜோக் என்பவரின் மாமா சகாராம் ஹரி என்ற பாபு சாஹிப் ஜோக் ஆவார். அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்திலிருந்து 1909 ஓய்வு பெற்றதும் தமது மனைவியுடன் ஷீரடிக்கு வந்து வசித்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. கணவனும் மனைவியும் பாபாவை நேசித்தனர். பாபாவை வழிபடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் தங்கள் முழு நேரத்தையும் செலவிட்டனர். மேகாவின் மரணத்திற்கு பின் மசூதியிலும் சாவடியிலும் பாபாவின் மகா சமாதி வரை ஜோக் ஆரத்தி எடுத்தார். சாதேவின் வாதாவின் ஞானேஸ்வரியையும் ஏக்நாத் பாகவதத்தையும் மக்களுக்கு படித்து விவரிக்கும் வேலையையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜோக் பல ஆண்டுகள் பாபாவுக்கு சேவை செய்த பின்னர் பாபாவை நோக்கி, நான் இத்தனை காலம் தங்களுக்கு சேவை செய்தேன். எனது மனம் இன்னும் அமைதியும் சாந்தியும் பெறவில்லை. ஞானிகளுடன் எனக்கு உண்டான தொடர்பு எங்கனம் என்னை முன்னேற்றாமல் இருக்கிறது. எப்போது என்னை தாங்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்று கேட்டார். பக்தரின் வேண்டுகோளை செவிமடுத்த பாபா, உரிய காலத்தில் உனது தீவினைகள் அழிக்கப்பட்டுவிடும். உனது நன்மை தீமை யாவும் சாம்பலாக்கப்படும். எல்லா பற்றுகளையும் திறந்து அடங்கா சிற்றின்ப அவாவையும் சுவை உணர்வையும் ஜெயித்து எல்லா தடைகளையும் ஒழித்துவிட்டு முழு மனதுடன் கடவுளுக்கே சேவை செய்து பிச்சை பாத்திரத்தை எப்போது நாடி அடைகின்றாயோ, அதாவது சந்நியாசம் மேற்கின்றாயோ, அன்றே நான் உன்னை புனிதமடைந்தவனாக நினைப்பேன் என்றார். சில நாட்களுக்கு பின் பாபாவின் மொழிகள் உண்மையாகின. அவரது மனைவி அவருக்கு முன் இயற்கை எய்தினாள். வேறு பற்றொன்றும் அவருக்கு இல்லை. அவர் சுதந்திரமானார். இறப்பதற்கு முன் சந்நியாசம் ஏற்றார். வாழ்க்கையின் லட்சியத்தை எய்தினார். பாபாவின் அமுத மொழிகளை கேட்போம். அன்பும் கருணையும் உள்ள சாய்பாபா பலமுறை கீழ்கண்ட இனிய மொழிகளை மசூதியில் கூறியிருக்கிறார். என்னை எவன் மிகவும் விரும்புகின்றானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூன்யமாக தோன்றுகிறது. எனது கதைகளை தவிர பிறவற்றை அவன் கூறுவதில்லை. இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே அவன் ஸ்மரணம் செய்கின்றான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன். அவனுக்கு விடுதலையை அளித்து எனது கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக இயங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கிறேன். இங்கனம் என்னிடம் வருபவன் 6 கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் 2 கலக்கிறான். பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டிருக்கின்ற என்னிடம் உங்களை பூரணமாக சமர்ப்பிப்பீர்களாக. யார் இந்த நான்? பலமுறை சாய்பாபா யார் இந்த நான் என்பதை விளக்கியிருக்கிறார். அவர் கூறினார், நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதை போன்று அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உளதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது. அது நானே ஆகும். இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக. இதை நீங்கள் பயிற்சிப்பீர்களானால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள். எனவே வாசகர்களுக்கு ஹேமந்த் பந்த் வணக்கம் தெரிவித்துவிட்டு எல்லா தெய்வங்களையும் ஞானிகளையும் பக்தர்களையும் மரியாதை செய்யும்படி பணிவுடனும் அன்புடனும் வேண்டிக் கொள்கிறார். எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறி குற்றம் கண்டு குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயம் ஏற்படுத்துகின்றான். ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் இருக்கின்றானோ அவன் என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறான் என்று பாபா அடிக்கடி கூறியதில்லையா? பாபா இங்கனம் எல்லா ஜந்துக்களிடமும் ஜீவராசிகளிடமும் வியாபித்து அவைகள் பாலும் எல்லா திசைகளிலும் சூழ்ந்திருக்கிறார். எல்லா உயிர்களிடமிருந்தும் அன்பை தவிர வேறெதையும் அவர் விரும்புவதில்லை. இத்தகைய புனிதமான அமிர்தம் எப்போதும் பாபாவின் திருவாயில் நின்று பெருக்கெடுத்தது. அவர் தம் புகழை அன்புடன் பாடுவோர், அதையே பக்தியுடன் கேட்போர் ஆகிய இருவரும் சாய்பாபாவிடம் ஒன்றாகி விடுகிறார்கள். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.